நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு நியூ கிரியேட்டரா, தென் நீங்கள் யோசிக்கிறது என்னோட வீடியோவும் நல்ல ஒரு ரீச் கிடைக்கணும், நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கணும், இது நிறைய பேருக்கு போய் சேரணும், அண்ட் அதன் மூலியமாக என்னோட சேனல் வந்து க்ரோ ஆகணும், அதன் மூலியமாக ஃபேமஸ் ஆகணும், அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ இதுக்காக தான் வீடியோவும் அப்லோட் பண்ணுறாங்க. பட் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய வியூஸ், ஒரு நல்ல ஒரு ரீச் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம், பட் அதுக்கு வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. ஸோ இதனால நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதியிலேயே யூடியூப்ல இருந்து போயிடுறாங்க. பிகாஸ் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோக்கு கிடைக்கல. அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வருஷ கணக்கில் கண்டினியூஸாக வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளும் க்ரோத் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விடாமல் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும், வியூஸ் வந்து கிடைக்கும், நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும், அவங்க எதிர்பார்த்த மாதிரியே யூடியூப்ல ஒரு ஒர்க் வந்து கிடைக்கும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம DJ8 தமிழ் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பை விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இதையும் தாண்டி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வியூஸ் வந்து கிடைச்சிருச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க, அவங்க எதிர்பார்த்த அந்த க்ரோத், அந்த ரீச் வந்து கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலுமே இன்னும் கண்டினியூஸாக லைஃப் லாங் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கவங்களும் இருக்காங்க. நான் என்னதான் வந்தாலுமே வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களும் இன்னுமே இருக்காங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா யூடியூப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம புதுசாக யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறோம், அதில் ஒரு 1 or 2 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம், தென் உடனே நம்ம ரெஸ்பான்ஸும் எதிர்பார்க்குறோம். அந்த 2 வீடியோஸில் வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் யூடியூப் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது மாதிரி கிடையாதுங்க. இதில் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து போடணும், கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, யூடியூபோட பாலிசிஸ், கைட்லைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் வீடியோஸ் வந்து போடணும். சப்போஸ் நீங்கள் யூடியூபோட கைட்லைன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் வீடியோஸ் வந்து போடுறீங்க, உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு மேலே வருது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸுமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணுவோம். ஸோ இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோஸ் மேக் பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸும் ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய எஃபர்ட் எல்லாமே வீணாயிரும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் கன்சிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி நல்லபடியாகவும் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு 50 வியூஸ், 100 வியூஸ், 200 வியூஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து மனசளவில் ரொம்பவே உடைஞ்சு போயிடுவீங்க. இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து வீடியோ போடுறேனே பட் வியூஸ் போக மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. நம்மளால் இந்த சேனல் வந்து மானிட்டைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டயர்டாகி போகிறாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக அப்லோட் பண்ணுங்கள். அதாவது வியூவர்ஸ் பார்க்குற மாதிரியான கண்டென்ட் வந்து கொண்டு வாங்க. அதாவது மக்கள் வந்து எந்த வீடியோஸ் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு யூடியூப்பில் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி குவாலிட்டியான வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்கள். அண்ட் அதே சமயத்தில் யூடியூபோட கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த வீடியோவை வந்து பார்ப்பாங்க. இப்போ உங்களோட சொந்த வாய்ஸ் ஓவரில் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா மக்களுக்கு அந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை பார்ப்பாங்க.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் இப்போது லைவ் வீடியோஸும் வந்துருச்சு. இந்த லைவ் வீடியோஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வியூஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலியமாகவும் வியூஸ் அண்ட் வாட்சவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் கொடுக்குற டைட்டில், தம்ப்நெயில், டேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து டேக்ஸ் வந்து வீடியோவை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் தான் உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். அதாவது டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச்சபிளான டைட்டில் வந்து வைங்க. இப்போது நீங்கள் தமிழ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் வார்த்தைகள் வந்து கொஞ்சமாக வந்து வைங்க. அதாவது கேட்சியாக இருக்கிற ஒரு 2 வார்த்தைகளில் டைட்டில் வந்து வைங்க. அண்ட் மிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் டைட்டில் வச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணுறவங்களுக்கு உங்களோட வீடியோவும் ஷோ ஆகும். ஸோ டைட்டில் நீங்கள் இப்படி வைக்கும்போது உங்களோட டைட்டில் வந்து சர்ச்சிங் ரேங்க்லேயும் வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முன்னாடியில் இருந்தே இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வியூவர்ஸ் வந்து உங்களோட வீடியோஸை தம்ப்நெயில் வச்சு தான் பார்க்குறாங்க. அதாவது வியூவர்ஸ் அந்த வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு தம்ப்நெயில் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்ப்நெயிலும் கொஞ்சம் கவனமாக நல்லபடியாக வைங்க. தென் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நாளில் ஒரு 4 வீடியோ 5 வீடியோ 6 வீடியோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணாதீங்க. பிகாஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் சேனல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறைவானதாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து வந்துருச்சு. யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கண்டென்ட்டும் இருக்குது. இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இப்போ யூடியூப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ நம்ம சேனலை மட்டும் கிடையாதுங்க, அதர் சேனல்ஸையும் வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரே நாளில் நம்ம வந்து ஒரு 5 வீடியோ 6 வீடியோ இந்த மாதிரியே அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து வீடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ கூட போதுங்க. வீக்லி ஒரு 3 வீடியோ 4 வீடியோ இப்படி அப்லோட் பண்ணால் கூட ஓகே தான். உங்களே கம்ஃபர்ட்டை பொறுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் வந்து கொடுங்க, நல்ல கண்டென்ட்டாக கொடுங்க. வீடியோக்காக ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு பண்ணாமல் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் வந்து போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம TJ8 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.